இளமையின் நீரூற்றுக்கு போகணுங்கிற ஆசை எனக்கு சுத்தமா கிடையாது. உனக்கு அந்த ஆசை இருந்தா என்னை வழியில இறக்கி விட்டுட, நான் போயிடுறேன். நீ போலாம் குவார்டர் மாஸ்டர். மத்தவங்க நம்புற அளவுக்கு நீ என்னைக்குமே நடந்துகிட்டது இல்லையே ஸ்பேரோ. அப்புறம் நீங்க எப்படி மதிப்பிற்குரிய பிளாக் பியர்ட், கடற்கொள்ளக்காரங்களோட சிம்ம சொப்பனம். ஆனா உங்க கப்பல்ல ஏறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு என் முன்னாடியே பயந்து போய் நிக்கிறீங்க. ஏன்? நீரூற்றுக்கு போகதான். குவார்டர் மாஸ்டருக்கு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு. என் மரணத்தை அவன் பார்த்துட்டான். அதனால தான் நீ எங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு எழுதப்பட்ட விதியை வெல்றதுக்காக. உங்க விதியை மதிய வச்சு வெல்ல பாருங்க, என்ன வச்சு இல்ல. அப்ப நீ? நானா? எதிர்காலத்தை பத்தின சிந்தனையே எனக்கு கிடையாது. அப்புறம் நான் எதுக்கு கவலைப்படணும்? விதி கிட்ட போராடுறது முட்டாள்தனம். ஆனா நான் போராடல, தப்பிக்க பாக்குறேன். நான் நீரூற்றுக்கு போவேன், நீ எனக்கு வழி காட்டுவ. நீ உண்டாக்க முயற்சி பண்ண புரட்சி மாதிரியே இந்த கத்தியாலேயே உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அது எனக்கு சாதகமா தான் இருந்தது. இல்லைன்னா உன்னை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? ஓ, அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். உங்க துணை கேப்டனை பத்தி நீ அவளை யாருன்னு நினைக்கிறியோ அவ அது கிடையாது. என்ன சொல்ற? அவ உன்னோட பொண்ணு இல்ல. என் பொண்ணை பத்தி தப்பா பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இங்க பாரு, அவ யார வேணும்னாலும் மயக்கிடுவா. அதுதான் அவ திறமை. அவளை பத்தி எனக்கு தெரியும். இன்னைக்கு அவ இப்படி இருக்கிறதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம். ஆனா இப்படி அவ உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் எந்த விதத்திலையும் காரணம் கிடையாது. ஆஞ்சலிகா, என் வாழ்க்கையில நான் பண்ண ஒரே நல்ல காரியம் அவளை பெத்தது. ஆனா அவ தப்பானவனு என்கிட்டயே வந்து தைரியமா சொல்றியா? கேப்டன், நீ நினைக்கிற மாதிரி அவ அவ்வளவு நல்லவ இல்ல. ஒரு வெறுப்பிடிச்ச மிருகம் எப்படி மத்த மிருகத்தை பசியோட வேட்டையாடுமோ அந்த மாதிரி நம்மளை எல்லாம் வேட்டையாட காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரத்த காட்டேரி. வாச்சலோ, வேண்டாம், அவனை ஒண்ணும் பண்ணாதீங்கப்பா. இவன் நமக்கு உதவுவா இல்ல ஜாக்? பாத்தியா, நீ அவளை பத்தி தப்பா பேசினதுக்கு அப்புறம் கூட உன்னை எதுவும் செய்ய வேண்டாம்னு என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நீரூற்றுக்கு நீ எங்களை கூட்டிட்டு போற, சரியா? இப்படி வச்சுக்கோ, ஏன் உயிர் போறதுக்குள்ள நான் அந்த நீரூற்றுக்கு போகலன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேன். அந்த இடத்துக்கு போறதுக்கான வழியை அலசி ஆராயணும். நான் கிளம்பிட்டா